அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மாவட்டங்கள் தோறும் கல்வி நிறுவனங்கள் பல இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது நடந்ததுதான் இந்தியா முழுவதும் பேசு பொருளானது. குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் என்பவர், அவர் கோற்றுப்புறம் காவல் நிலையத்துல சரித்திர பதிவேட்டு ஒரு குற்றவாளியா இருக்காரு. எப்படின்னா கிரைம் அக்யூஸ்டா இருக்காரு. ஞானசேகரன் ஒரு உமனேசர் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஞானசேகரனை புகார் தெரிவித்த 24 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு இன்றைய தேதி இன்றைக்கு, அதாவது இன்று காலை 10:25 வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் 10:30க்கு மேல குற்றவாளி ஞானசேகரன். இதுவரையும் அவருக்கு பிணை கிடைக்கவே இல்லை. தமிழக அரசு உடனே இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நஷ்டஈடு தரணும். 25 லட்சம் கொடுத்தாங்க. ஆமா, நஷ்டஈடு தரணும் 25 லட்சம் ரூபாய் போது, இப்போ உங்களோட பொருளை நான் தட்டி விட்டு நான் என் கை தவறி உடஞ்சா மட்டும்தான் அதுக்கு நான் பொறுப்பான். இவருக்கு நஷ்டஈடு அரசு கொடுத்துருச்சு அப்படின்னும் போது ஞானசேகரன் குற்றவாளின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த வழக்கின் சொத்து, அதாவது கையகப்படுத்தப்பட்ட சொத்து அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று ஒரு ஹோண்டா ஆக்டிவா, ஒயிட் கலர் ஹோண்டா ஆக்டிவா. இன்னொன்று அவரோட கைபேசி, அவரோட உடைகள். இதுதான் இந்த வழக்கில் சொத்து. 48 பேரை விட்னஸா வராங்க, 28 பேரை குறுக்கு விசாரணை செய்யறாங்க. இதுல எல்லாருக்கும் தெரியாத முதல் நம்ம தான் சொல்றோம். அது ஒரு உறுதிப்படுத்த தகவல் அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரி, உடன் பிறந்த சகோதரியும் கிராஸ் பண்றாங்க நீதிமன்றத்தில், குறுக்கு விசாரணை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாயாரும் ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. அதாவது 11 பிரிவில் அவருக்கு இன்னைக்கு தண்டனை உறுதி கொடுத்தாச்சு, குற்றவாளின்றது நிரூபிச்சு 11 பிரிவில் அவருக்கு கன்விக்ஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, இன்னைக்கே அதை சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் ஏன் 2ஆம் தேதி தள்ளி வச்சாங்க அப்படின்னு. இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதிகபட்சமா என்ன தண்டனை கிடைக்க சார் வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? குறைந்தபட்சமே ஒரு 12 ஆண்டுக்கு மேலதான் இருக்குன்றது பேசப்படுது. இன்னும் இவங்க அப்பீல்லாம் இருக்கு. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். தமிழ்நாட்டை உலுக்கிய வழக்கு சார், சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஞானசேகரன் குற்றவாளி தான், அவன் செய்தது ஒரு மிக கொடூரமான குற்றம் தான் அப்படிங்கிற ரீதியில தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஞானசேகரன் மேல ஒரு 12 செக்ஷன்ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த 12ல 11ல கன்விக்ஷன் கொடுத்திருக்காங்க மகிழா நீதிமன்றம். குறிப்பாக ஞானசேகரன் வழக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு, குறிப்பாக இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு, இதை பத்தி எங்களுக்கு விரிவா சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த வழக்கு தமிழ்நாட்டையே உழுக்கின வழக்கு இல்ல, இந்தியாவே உழுக்கின வழக்கு. மாவட்டங்கள் தோறும் கல்வி நிறுவனங்கள் பல இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது நடந்ததுதான் இந்தியா முழுவதும் பேசு பொருளானது. இது எப்போ நடந்தது அப்படின்னா, டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததா. 24ஆம் தேதி காவல்துறைக்கு ஒரு புகார் வருது. அந்த புகார் வர்றதுக்கு முன்னாடியே 181, அதாவது மகளிர் ஆணையத்துக்கு அவங்க முதல் புகாரை இரவே அப்போதே கொடுத்துருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி காவல்துறை மாதிரி ரொம்ப வேகமாக மகளிர் ஆணையத்தில் நடவடிக்கை எடுக்காதனால உடனே அவங்க குடும்பத்தார்கிட்ட கலந்து பேசி பாதிக்கப்பட்ட பெண் 24ஆம் தேதி புகார் கொடுக்குறாங்க. அந்த 24ஆம் தேதி நள்ளிரவு விடுந்தா 25 கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் என்பவர், அவர் மீது கோற்றுப்புறம் மகளிர் காவல் நிலையம் சார்பில் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் அவர் கோற்றுப்புறம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேட்டு ஒரு குற்றவாளியா இருக்காரு. எப்படின்னா, குற்றப்பின்னணி கிரைம் அக்யூஸ்டா இருக்காரு. அவர் கிரைம் அக்யூஸ்டா இருக்காரு. ரெண்டாவது ஒரு 4 வருஷமா அதுல லைவ்ல இல்லாம இருக்கிறார். ஓகே. ஒரு தனக்குன்னு ஒரு பிசினஸ் வச்சுக்கிட்டு, ஒரு பிசினஸ் இருக்கனால கொஞ்சம் செல்வாக்கா இருக்கான், இவன் எதுக்கு இந்த குற்ற செயல்கள்ல ஈடுபட போறான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க. ஓகே. ஆனா இந்த குற்றம் அவர் தொடரா ஒரு இது அவருக்கு ஒரு ஹாபிட்டாவே மாறிட்டு இருக்கு. இந்த பெண்கள், ஆமா ஆமா, அதாவது வெளிப்படையா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது மறுக்கவே முடியாது யாரும். ஞானசேகரன் ஒரு உமனேசர் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஞானசேகரனை புகார் தெரிவித்த
24 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு இன்றைய தேதி இன்றை வரை, அதாவது இன்று காலை 10:25 வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் 10:30க்கு மேல குற்றவாளி ஞானசேகரன் தான். இதுவரையும் அவருக்கு பிணை கிடைக்கவே இல்லை. இப்போ அவரை கைது செய்த பிறகு அடுத்து ஜனவரி 5ஆம் தேதியே அவர் மேல சென்னை பெருநகர காவல் ஆணையர் இருக்க அருண் IPS அவர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல அவர் அடைக்கப்பட்டாங்க. உடனே அவங்க குடும்பத்துல இருந்து குண்டர் தடுப்பு சட்டத்துல இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. அதன் பிறகு சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அப்போது இந்த வழக்கை விசாரிச்ச வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் அவர்கள் பெண் ஆய்வாளரை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு போதுமான இது இல்லாதனால அரசியலும் இது பெரிய பிம்பமா ஏற்படுத்தப்பட்டதன் விளைவாக உடனடியா இந்த வழக்கு வந்து எல்லாரும் கேட்குறாங்க. அதாவது எதிர்க்கட்சி தரப்புல இருந்து இதை சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்லாம் நீதிமன்றத்துல 2 வழக்கறிஞர்கள் வந்து மனு தாக்கல் செய்தாங்க. ஆனா உடனடியா என்ன பண்ணாங்க, காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட இதை ஒப்படைக்கிறாங்க. எஸ்ஐடி கிட்ட 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கிட்ட இதை ஒப்படைக்கிறாங்க. 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள், அவங்களுக்கு கீழே 2 ஆய்வாளர்கள், இது போன்றவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ விசாரிச்சு அப்போ உடனடியா அதுக்குண்டான ஆவணங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் மருத்துவ பரிசோதனைக்கு அப்போது உட்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தடையியல் துறை கிட்ட போயிட்டு அந்த அந்த ஆவணங்களையும் அவங்க கைப்பற்றுறாங்க. அதன் பிறகு இவர் மேல வேற என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கு, இவர் மேல ப்ரீவியஸ் என்னென்ன வழக்கு இருக்குன்னு பார்க்கும்போது இவர் மேல ஒரு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இவரை வந்து புழல் சிறையில வைத்துட்டு இவருக்கு ஜாமீன் கேட்டு கொண்டு மனு தாக்கல் செய்யறாங்க. இவருக்கு முறையான ஜாமீன் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. இந்த வழக்கு அப்படியே விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை மகிழா நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு உடனே இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நஷ்டஈடு தரணும், 25 லட்சம் கொடுத்தாங்க. ஆமா, நஷ்டஈடு தரணும் 25 லட்சம் ரூபாய் போது தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடை வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அறிவிக்கிறாங்க. இப்போ நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம். ஒரு சம்பவத்தை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கும்போது அதோட கிளைமேக்ஸ் என்னன்றது தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். இது இயல்பு. இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு அப்டேட்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. இந்த கேஸை ப்ரீவியஸ்ல இருந்து பிகினிங்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ உங்களோட பொருளை நான் வந்து தட்டி விட்டு நான் என் கை தவறி உடைஞ்சா மட்டும்தான் அதுக்கு நான் பொறுப்பாவேன் அப்படின்னும் போது, அப்போ இந்த பொருள் இவருக்கு நஷ்டஈடு அரசு கொடுத்துருச்சு அப்படின்னும் போது ஞானசேகரன் குற்றவாளின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. கண்டிப்பா தண்டிக்கப்பட போகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் எல்லாருக்கும் இருந்தாலும் அதை உறுதி செய்யறது மாண்புமிகு நீதிமன்றம் தான் அப்படின்னும் போது, இல்ல குறிப்பா அந்த 25 லட்சம் என்பது டெக்னிக்கல் கிளிச் காரணமா எஃப்ஐஆர் வெளில வந்துச்சுல, அதன் காரணமா தானே அந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டி ரிவீல் ஆச்சு. அதுக்காக தான் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இல்ல அப்படிலாம் அப்படி நீங்க சொன்னாலும் அந்த எஃப்ஐஆர் வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுறது. அந்த எஃப்ஐஆரை பத்தி நம்ம பேசவே முடியாது. ஏன் காரணம்னா அந்த ஒரு எஃப்ஐஆர் இப்ப தனியா அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. அதனால அந்த எஃப்ஐஆருக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஆமா, அதை பத்தி நம்ம போகவே முடியாது. இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக இது வந்து ரொம்ப வீரியம் அடைஞ்சு எதிர்க்கட்சிகள், தனியார் அமைப்புகள், மகளிர் அமைப்பு, அது ஆணையங்கள், அது இது எல்லாரும் கொந்தளிச்சு தினமும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு அரசியல் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் கண்டனங்களும் எழுந்ததின் விளைவாக அவங்க காம் டவுன் பண்றதுக்கு இந்த குற்றவாளிக்கு, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணை தரல. 2வது ஒரு நஷ்டஈடு தொகை அப்படின்றத ஒன்று அரசு சார்பு ஒரு தொகையை கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்க்கும்போது இந்த ஞானசேகரன் யாரு அப்படின்னும் போது பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஞானசேகரன் யாரு, அவர் சாருன்னு சொன்னாரு, அவருன்னு சொன்னாரு, இவருக்கு பின்னாடி யார் இருக்கா, இப்படின்றதெல்லாம் இன்று வரை அது பேசு பொருளா இருந்தாலும் காவல்துறை அதாவது சிறப்பு புலனாய்வு குழு வந்து முறையா விசாரிக்குது. விசாரிக்கும் போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்க சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்யும் போது உள்ள போயிட்டு வந்தது ஒரு ஹோண்டா ஆக்டிவா அப்படின்றத, ஒரு வெள்ளை கலர் ஹோண்டா ஆக்டிவா அப்படின்றத உறுதிப்படுத்துறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தீர்ப்பு வழங்கியாச்சு. ஜட்ஜ் அதாவது குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சாச்சு, உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா தண்டனைன்றது அவங்க சொல்லல. இப்படி இருக்கும்போது இந்த வழக்குல இந்த வழக்கின் சொத்து, அதாவது கையகப்படுத்தப்பட்ட சொத்து அப்படின்னா 2 விஷயம்தான். ஒன்று ஒரு ஹோண்டா ஆக்டிவா, ஒயிட் கலர் ஹோண்டா ஆக்டிவா, இன்னொன்று அவரோட கைபேசி, அவரோட உடைகள். இதுதான் இந்த வழக்குல சொத்து.
ஆனால் அவருடைய கார்கள், அவர் வங்கி பணம், வங்கி கணக்கு இதெல்லாம் வந்து முடக்கதான் பட்டிருக்கே தவிர அதெல்லாம் கைப்பற்றப்படலை. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அதாவது கைப்பற்றப்பட்டது, முடக்கப்பட்டது வேற. இந்த வழக்கோட சொத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோண்டா ஆக்டிவா, அவருடைய போன். அப்படின்னும் போது லைனா ஒருத்தரா விசாரணை மேற்கொண்டுகிட்டே வராங்க. மேற்கொண்டுட்டே வரும்போது 103 ஆவணங்களை மார்க் பண்றாங்க. ஓகே, 103 ஆவணங்களை மார்க் பண்ணதுல நீதிமன்றம் 73 78 ஆவணங்களை மட்டும் அதை தேவையான முகாந்திரம் இருக்குன்றனால ஒரு 73 78 ஆவணங்களை அதை மார்க் பண்ணதை நீதிமன்றம் எடுத்துக்கிச்சு. 48 பேரை வந்து விட்னஸா கொண்டு வராங்க. இந்த 48 பேர் விட்னஸா கொண்டு வந்ததுல வந்து 28 பேரை குறுக்கு விசாரணை செய்யறாங்க, கிராஸ் பண்றாங்க. இந்த நேர்காணல் வழியா ஒரு தகவல் அடிப்படையில, உறுதியான தகவல் அடிப்படையில ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா, இப்போ இந்த 28 பேரை குறுக்கு விசாரணை செய்யறாங்க. போதுமானதா இருக்கும் 28 பேர் அப்படின்றது முறையான வழி பண்றாங்க. அந்த 28 பேர்ல முதல் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண், எல்லாமே கேமரா ப்ரொசீடிங்கிறதுனால நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பெண், இதுல எல்லாருக்கும் தெரியாத முதல் நம்ம தான் சொல்றோம். அது ஒரு உறுதிப்படுத்த தகவல் அடிப்படையில அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரி, உடன் பிறந்த சகோதரியும் கிராஸ் பண்றாங்க நீதிமன்றத்துல, குறுக்கு விசாரணை செய்யறாங்க. அதன் பிறகு அவங்க கூட அப்போது இருந்த அவங்க சக படிக்கிற ஆண் நண்பர், அவரையும் வந்து விசாரணை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தாயார ஒருத்தங்களை விசாரணை பண்றாங்க. 5வது இவர் தான் ஒரு முக்கியமான ஒரு நபர்னு வச்சுங்க. இவர் வந்து அங்க வெளியூர்ல இருக்க ஒரு மார்த்தாண்டத்துல இருக்க நபர், அவரையும் கொண்டு வந்து விசாரணைக்கிறாங்க. அப்போ அவங்க குடும்பம் சார்ந்து அந்த பெண் சார்ந்து ஒரு 5 பேர் கிட்ட குறுக்கு விசாரணை முறைப்படி நடக்குது இன் கேமரா ப்ரொசீடிங்ல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா காவல்துறையில வந்து மகஜர் விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? மகஜர் விட்னஸ் டிராயிங் போட்டு, அதாவது இந்த இடத்துல சம்பவம் நடக்குதுன்னா இப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு டிராயிங் போட்டு அங்க வச்சு விட்னஸ் கொண்டு வந்து பண்ணுவாங்க. அந்த மகஜர் விட்னஸ்ல 2 பேரும், அப்புறம் காவல்துறையில சார்ந்த அவங்கள கூட்டிட்டு வந்தது, அரெஸ்ட் பண்ணது, இவர் அங்க கூட்டிட்டு போனது, அதுக்கப்புறம் மெடிசன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனது, இந்த மாதிரி ஒரு 2 விட்னஸ். அதன் பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட ஒரு 2 விட்னஸ், மருத்துவ விட்னஸ். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தடையியல் துறையில ஒரு 2 விட்னஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்க ஒரு சில விட்னஸ். அதுக்கப்புறம் அங்க இருக்க சூப்பர்வைசர், அங்க இருக்கவங்க, அப்புறம் இவங்க அப்படின்ட்டு. ஆனா டிஃபென்ஸ் தரப்புல பாத்தீங்கன்னா அவங்க மனைவியை ஒரு இதா விசாரிச்சதா ஒரு தகவல் இருக்கு. ஞானசேகரன் மனைவி, எந்த மனைவியும் தெரியாது. ஞானசேகரனுக்கு 2-3 மனைவி இருக்கு, எந்த மனைவியும் தெரியாது. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் விசாரிச்சு உறுதிப்படுத்தப்பட்டு இதுல முக்கியமான விஷயம் இன்னும் யாரும் போடல. என்னன்னா, இந்த வழக்கு வரலாற்றில் சிறப்பு மிக்க வழக்கு அப்படின்னா பெரிய தண்டனை சின்ன தண்டனையோ அப்படின்றதுக்குள்ளே நம்ம வரல. வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புனா என்னன்னா, இன்னையோட இந்த சம்பவம் நடைபெற்று 156 நாள் ஆச்சு. ஆனா 155 நாட்கள், இன்னைக்கு 155வது நாள்ல வந்து இன்னைக்கு தீர்ப்பே, குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது 5 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வந்துருச்சு. அதான் 155வது நாள், 155 155வது நாள் இன்னைக்கு. அதாவது மாண்புமிகு, அதாவது மகிழா நீதிமன்றத்தோட நீதிபதியும் போக்சோ நீதிமன்றத்துல கூடுதல் சிறப்பு நீதிபதியுமான ராஜலட்சுமி, மாண்புமிகு நீதிபதி ராஜலட்சுமின்றவங்க இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க முறையா வந்து அவங்க பல தீர்ப்புகளை நிறைய வழங்கியிருக்காங்க. இதற்கிடையே வந்து இப்ப எல்லாரோட கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, ஏன் இன்னைக்கு அவர் வந்து 11 பிரிவுல அவருக்கு வந்து இன்னைக்கு தண்டனை உறுதி கன்விக்ட் கொடுத்தாச்சு, குற்றவாளின்றது நிரூபிச்சார். 12 பிரிவு அப்படின்னும் போது 11 பிரிவுல அவருக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த ஏன் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க, இன்னைக்கே அதை சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் ஏன் 2ஆம் தேதி தள்ளி வச்சாங்க அப்படின்னும் போது, இன்னைக்கு அவர்கிட்ட நீதிமன்றத்துல அவர் தரப்புல இப்ப என்ன பண்றாங்க, இதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மகிழா நீதிமன்றத்துக்கு வந்த உடனே அவருக்காக யாருமே ஆஜராகல இந்த விஷயத்துல. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையான போது, இப்ப பெண் விவகாரம், பாலியல் வன்கொடுமை விவகாரம்னாவே எல்லாருக்குமே ஒரு 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 நம்ம வீட்டுல இருக்க பெண்ணு, தாய், தந்தை, சகோதரி, குழந்தை, மகள் அப்படின்றதுனால எல்லாரும் ஒரு வகையில ஒரு பெண்ணோட, ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணோட இருப்பாங்கன்றனால இந்த ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்துச்சு, அதனால இதில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு அவருக்கு யாருமே வழக்கறிஞர் ஆஜர் ஆகல. அப்போது அரசு தரப்புல அதாவது நீதிபதியே வந்து அரசு தரப்புல ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் பேர் எனக்கு சட்ட உதவி மையம் மூலமா ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவர் வந்து அந்த போராட்டத்தை எடுக்கிற
அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ற ஒரு கட்சியோட பிரதிநிதியா இருக்கிறார் அந்த வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் அவர் தான் ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு ஒரு கட்சி போராட்டம் பண்ணுது. அந்த கட்சியோட வழக்கறிஞரா இருக்கனால அவர் அதுல இருந்து நான் இதுல இருந்தா சரியா இருக்காதுன்னு அவர் சொன்னோன்னே அடுத்து 2 பேரை நியமிக்கிறாங்க. அப்ப ஞானசேகரனை கேட்கிறாங்க, உனக்கு உன் சைட்ல யாருப்பா வழக்கறிஞர் வராங்க, நீ யாருன்னா வராங்க? ஞானசேகரன் உடனே என்ன சொல்றாரு, 25 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு அந்த வழக்கறிஞர் வேணும்னு கேட்கிறாரு ஞானசேகரன். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, கோதண்டராமன் ஒரு வழக்கறிஞரும் அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்லிட்டு ஒருத்தர் 2 வழக்கறிஞரை ஞானசேகரனுக்காக கவுன்சிலா போடுறாங்க. அவங்களும் மனசாட்சிக்குட்பட்டு தன்னோட அவங்கள இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எங்களுக்கு ஒரு தோல்வி தானே தவிர நாங்க எங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வரைக்கும் நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் அப்படின்ட்டு இன்னைக்கும் ஞானசேகரன் தன்னோட நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தாயார், வயதான தாயார் இருக்காங்க, எனக்கு கடையில வியாபாரம் பார்த்துக்கணும், 2வது கடன் நிறைய இருக்கு, 8வது படிக்கிற பெண் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை ஒன்று இருக்கு, என் குடும்பத்துக்கு நான் தான் பெரிய மூத்தவன், அதனால எனக்கு கொஞ்சம் தண்டனையை குறைந்தபட்ச தண்டனையா கொடுங்க அப்படின்னு இது எல்லாருமே கேட்கறதா. நம்ம எந்த தீர்ப்பா இருந்தாலும் எனக்கு தண்டனையை குறைங்க, இந்த கிராமப்புறங்கள்ல பார்க்கும்போது தாங்காது, இன்னும் கம்மி பண்ணுங்க, உனக்கு 5001 போட்டிருக்கல தாங்காது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறதானே தவிர இந்த தண்டனையை அவங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த 11 அதாவது பிஎன்எஸ் ஆக்ட்ல அதாவது அவர் மேல கடத்தல் ஆக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. கடத்தல் ஆக்ட்ல இருந்து வன்கொடுமையிலேருந்து அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணதுல இருந்து அனைத்தையுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு கால்குலேட் பண்ணி அவரு அதாவது ஒரு குடிமகன் தன்னுடைய கருணை அடிப்படையில் கடைசி ஆசையா எனக்கு தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ அதெல்லாம் கருத்துல கொண்டு அவங்க அப்போ காவல்துறை தரப்புல ஒரு வழக்கறிஞர், மதிப்புமிக்க பெண் வழக்கறிஞர் ஒருத்தங்க இவருக்கு பாரபட்சமே பார்க்க கூடாது, குறைந்தபட்ச தண்டனைன்ற பேச்சு இவருக்கு அதிகபட்ச தண்டனையா கொடுங்கன்றாங்க. அதிகபட்ச தண்டனை இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றத்துல எல்லாரும் ஒரு இது சொல்லியிருந்தாலும் ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு இந்த அவருக்கு என்ன அதாவது தண்டனை என்ன, அவருக்கு எவ்வளவு பெனால்டி, எவ்வளவு ஆண்டு சிறை அப்படின்றது என்ன விஷயம்ன்றத நீதிமன்றம் சொல்லும். இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை இன்னைக்கு இந்த விஷயத்த ஆளுங்கட்சி தரப்பு எப்படி எடுத்திருக்குன்னு கேட்டா, இது RS பாரதி அவர்கள் தன்னோட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எங்க அரசு ரொம்ப வேகமா எடுத்து இந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்கு, அப்படி சீக்கிரமா ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்காரு, பெண்களுக்காக ஆதரவா இருக்கு அப்படின்னு ஒரு இதை சொன்னாலும் எதிர்கட்சி தரப்புல EPS அவரு என்ன சொல்லியிருக்காரு, இல்ல இதுல போதுமான ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை, இதுல யார் அந்த சாரணே வரலன்றது இது ஒரு அரசியலா இருந்தாலும், ஆனால் காவல்துறையும் சிறப்பு புலனாய்வு பிரிவும் நீதிமன்றமும் 155 நாட்கள்ல 30 நாட்களுக்கு மேல நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு ஞானசேகரன். 30 நாட்களுக்கு மேல நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு. தொடர்ந்து எல்லாத்துக்கிட்டையும் கிராஸ் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடந்திருக்கு. டிஃபென்ஸ் தரப்புலையும் விளக்கத்தை கேட்டிருக்காங்க. இவர் இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. போதுமான எல்லாருக்கிட்டையும் குறுக்கு விசாரணை எல்லாத்தையும் முடிஞ்சுதான் ரொம்ப விரைவா இந்த தீர்ப்பு இன்னைக்கு அவர் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமா என்ன தண்டனை கிடைக்க சார் வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? அதாவது இந்த நம்ம வழக்கறிஞராக இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்ல முடியும். அவங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு இவ்வளோ பைண்ட் அவுட் ஆகுது, பிஎன்எஸ் ஆக்டுக்கு எவ்வளோ வருதுன்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கிட்ட இதை கலந்தாலோசிக்கும் போது நிச்சயமாக இது ஒரு கீழ்கோட்டா இருந்தாலும் 5லேருந்து 7 ஆண்டுகள்னு வரும்போது, இது இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு வரும்போது நிச்சயம் மகிழா நீதிமன்றம் இவர்களோட தீர்ப்புகள் எல்லாமே பேசப்பட தீர்ப்பாக தான் இருந்திருக்கு. அதனால குறைந்தபட்சமே ஒரு 10 ஆண்டு 12 ஆண்டுக்கு மேலதான் இருக்குன்றது பேசப்படுது. மூத்த வழக்கறிஞரால குறைந்தபட்ச தண்டனையுமே இன்னும் இவங்க அப்பீல்லாம் இருக்கு. இப்ப கீழ்கோர்ட்ல தான் இருக்கு, இன்னும் இவங்க அப்பீல்லாம் இருக்கு. ஆமா, என்ன இருந்தாலும் இன்னைக்கு அவர் குற்றவாளின்றத நிரூபிச்சு அவங்க உறுதி செய்துட்டாங்க. குற்றவாளின்னு உறுதி செய்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இன்னைக்கு 10:30 மணிக்கே தீர்ப்பு காலையில குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு இன்று மதியமே தண்டனை அறிவிக்கப்படும்னு எதிர்பார்த்த நிலையில அது பெரும்பாலும் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னும் போது அதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா மகளிர் போராட்டக்காரர்களுக்கும்
இதை அரசியல் செய்தவர்களுக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி அவரு அண்ணாமலை வரைக்கும் இதை வந்து இல்ல வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நீதிபதி வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்புன்றத அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு. எல்லாரும் போராட்டத்தை முன்னெடுத்தவங்க அனைவரும் இவ்வளவு சீக்கிரத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களேன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தினாலும் அண்ணா பல்கலைக்கழகத்துல இது நடந்தது. இனி வரும் நாட்களில் அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி எந்த பல்கலைக்கழகத்திலையும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரிவுகள் வந்து பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி பிரிவுகள் வந்து வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரும் விரும்புறாங்க உறுதியானது. குறிப்பா இந்த யார் இந்த சாருங்கிற கேள்வி வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து ஆளும் கட்சியை நோக்கி வந்து ஒரு தீவிரமான பார்வையை வச்சாங்க. எஸ்ஐடி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இதை பத்தி சொல்லவே இல்லை. எஸ்ஐடியுடைய விசாரணை எப்படி சார் நடந்திருக்கு? குறிப்பாக ஹைகோர்ட்டே வந்து ஒரு 3 பெண் ஆபீசர்ஸ்ட வந்து இந்த வழக்கை கொடுத்து நீங்க தான் விசாரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்ஐடியோட செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? அதாவது 3 பெண் ஆபீசர்னா வெறும் 3 பெண் ஆபீசர் மட்டும் போய் விசாரிக்க மாட்டாங்க. 3 பெண் ஆபீசருக்கு கீழே ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கும். பல பெண் அதிகாரிகள், பெண் ஆளுநர்கள், பெண் அதிகாரிகள் பல பேர் இருப்பாங்க. அதை வழி நடத்தக்கூடியவங்க தான் 3 பெண் அதிகாரி. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு பெண் அதிகாரிய நியமனம் 3 பெண் அதிகாரிகளும் குறைந்தவங்க கிடையாது. 3 பேரும் வேற வேற இடத்துல தன்னுடைய திறமைகளை நிரூபிச்சவங்க தான். அதனால ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணுக்கு எதிராக நிக்க மாட்டாங்க அப்படின்றத எல்லாரும் முதல் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த 3 பெண் அதிகாரிகள் தலைமையில குழு அமைச்சதுக்கு அப்புறம் தான் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டது ஒண்ணு. அதன் பிறகு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு வந்து நஷ்ட ஈடா ஒரு காம்பன்சேஷன் பணம் வந்து 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு அதற்கு அப்புறம் இதுல பல காவலர்கள், பெண் காவலர்கள் விசாரணை செய்திருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு பெண் வந்து அதே எஸ்ஐடியில வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க. இந்த பையன் என்ன பாதிச்சிருக்காருன்னு ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அவர் மேல 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தாலும் இந்த பெண் இது போன்ற பாலியல் வழக்குகள் 1-2 உண்மையா இப்பதான் வெளியே வந்திருக்கு. இதுல வந்து கைப்பற்றப்பட்டது பொருட்கள் அப்படின்னு 2-3 விதமா சொல்றாங்க. பைக்கை வந்து அவங்க வந்து அவர் கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாரு, அடையாறுல இருந்துச்சு அப்படின்னு ஒரு தரப்பு காவல்துறையில அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லுது. இப்போ அவங்க டிஃபென்ஸ் தரப்புல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பைக்கை வந்து போலீஸே வாங்கிட்டு நாங்களே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம், திரும்ப அவங்களே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் இறுதியா தீர்ப்பு நீதிமன்றத்தின் மூலமா என்ன சொல்லுதோ அப்படின்னா, இப்போ இந்த பெண் அதிகாரிகள் தடையல் துறையை கூப்பிட்டு அவங்களையும் விட்னஸ் சேர்த்திருக்காங்க, மருத்துவத்துறையை சேர்த்திருக்காங்க, அந்த கல்லூரியில இருக்க வளாகத்துல இருக்க அதிகாரிகள், அந்த வார்டன் இருப்பாரு, கேன்டீன்ல இருக்கவங்க, அந்த டைம்ல சாப்பிட்டவங்க இருப்பாங்க, ரிஜிஸ்டர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்னால ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல், அண்ணா பல்கலைக்கழக பதிவாளரே வந்து இதுல வந்து சாட்சி சொல்லியிருக்காரு, விட்னஸ்ல வந்திருக்காருன்றது நம்மளுக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல். இப்படி இருந்தும் இவ்வளோ விசாரிக்கப்பட்டு முறையா வந்து இந்த கேஸை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. நிச்சயமாக 10 ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு மேலதான் தண்டனை கொடுக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மேலேயும் கிடைக்கலாம் நீதிமன்றத்தை பொறுத்து தீர்ப்பு. ஆனா உறுதி குற்றவாளி இவர் தான் அப்படின்ட்டு அதுக்குண்டான எந்த சலனமும் இன்று அவரை நீதிமன்றத்தை கூட்டிட்டு வரும்போது அவர்கிட்ட இருந்ததா தெரியவே இல்லை. அதற்கு நடுவுல அவர்கிட்ட போயிட்டு பழைய குற்ற வழக்குகள், அந்த திருட்டு வழக்குகள்ல நிறைய பொருட்கள் நகைகளை கைப்பற்றினதாகவும், அதனால அந்த வழக்குகள் தனியா அவர் மேல செப்பரேட்டா பல வழக்குகள் இருந்தாலும், திருட்டு வழக்குகள் இருந்தாலும் அவரு வீட்டுல பதுக்கி வச்சிருந்தாரு. பல முறை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, ஜுவல்ஸ் ரசீது எடுத்தாங்க, பல இடத்துல ஆலந்தூர்ல கொண்டு வந்து ஒரு நகை வியாபாரி கிட்ட ரெக்கவரி பண்ணாரு, அவர் கொடுத்த நகையை ரெக்கவரி பண்ணாங்க. அப்படிலாம் நிறைய வழக்குகள் நிறைய இதெல்லாம் இருக்கனால அவருடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, அவருடைய வாகனங்கள் சீஸ் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு தேவைக்கு அதிகமான ஆவணங்கள், அதான் சொல்றேன் 103 ஆவணங்கள் மார்க் பண்ணியிருக்காங்க. அதில் 78 ஆவணங்கள் போதுமான ஆவணங்களாக 78 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, எடுத்திருக்கப்பட்டிருக்கு. 48 பேர் எவிடன்ஸ்ல, 28 பேர் விசாரிச்சிருக்காங்க முக்கியமான ஆட்களை. இந்த மாதிரி விசாரணைக்கு பிறகுதான் வந்து 155 நாள்ல 30 முறைக்கு மேல நீதிமன்றத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப திரும்பவும் 31வது முறை நிச்சயமா வந்து அவரை 2ஆம் தேதி கூட்டிட்டு வருவாங்க. 2ஆம் தேதியில இருந்து போகும்போது அவர் வந்து புழல் 1ல இருந்தாலும் புழல் 2க்கு அவர் வந்து, புழல் 2ல இருந்தா புழல் 1க்கு அவர் நிச்சயமா தண்டனை குற்றவாளியா இனிமேட்டு விசாரணை கைதியா நீதிமன்ற காவலில் தான் இன்றும் இருக்கிறாரு. ஜூன் 2க்கு பிறகு அவர் தண்டனை கைதியா அவர் நிச்சயமா சிறையில் இருந்தே ஆகணும். இந்த ஞானசேகரன் வழக்குன்றது பரபரப்பா பேசப்பட்டு இது அரசியலாக்கப்பட்டது. அந்த எதிர்கட்சி, மற்ற கட்சி, சிறிய அமைப்புகளாலையும்
அரசியலாக்கப்பட்டு காவல்துறை போதிய கவனம் செலுத்தல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எல்லாரும் இங்க ஏத்துக்கொள்றது இந்த பெண்ணுக்கு நடந்தது அநீதி ஆமா. அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. இது அந்த பொண்ணு வந்து தைரியமா முன் வந்து மற்ற பெண்களுக்கு அந்த பொண்ணு முன்னுதாரணமா வந்திருக்கு. இருந்திருக்காங்க. பல குற்றவாளிகளுக்கு ஞானசேகரனும் முன் உதாரணமா இருக்கிறார். இன்னுமேட்டு பெண்களை தொட்டாலும் ஞானசேகரன் கதிதான். ஒரு பெண்களுக்கு பாதிக்கப்பட்டாலும் முன் வந்து புகார் தரணும்ன்றத இந்த பெண் வந்து முன் உதாரணமா செயல்பட்டு இருக்காங்க. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்க பத்தியான விவரங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.